மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம எமோஷ்னலான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வீராவோட மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வள்ளி வந்து தன்னோட பாசத்தை காட்டி மாறன் மனசை வந்து ஏற்றுக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ராமச்சந்திரன் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக மாறன் வந்து வெளில கிளம்பலான்னு போகிறப்போ வள்ளி வந்து அம்மா எங்கே போகலான்ட்டு இருக்க அப்படின்னு, அவ்வளோதான் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு. தெரியுதுல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோண்டா அப்படின்னோன்னே, நீ வேறு ஏன் இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் யோசிக்கிற அப்படின்னா ராமச்சந்திரன் கூப்பிட்றாங்க மாறனை, வா நீ வந்து வீராவை அழைச்சிட்டு போய் கல்யாண பத்திரிக்கையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளி வந்து சொல்கிறாங்க, இப்படி 2 சின்ன பசங்களை போய் அனுப்புறியே, யாராவது ஒரு பெரியவங்களை வந்து கூட அனுப்பணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னா, யாரை அனுப்புறது அப்படின்னா, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னா, இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டு போனேன், இதை விட நேராக கேட்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, என்னையெல்லாம் நீ வர வர மறந்துடுற அப்படின்னு. சரி அவங்க கூட போயிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னப்போ வீரா குடும்பத்துலேருந்து மொத்த பேரும் வந்து கிளம்பி வந்து வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க வள்ளி. என்னப்பா கடையில் வந்து பொண்ணு வந்திருக்காங்க, கல்யாண பொண்ணு, நீ என்னப்பா வேர்த்து விறுவிறுக்குது, நல்லா ஏசியை போடுப்பா, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னோன்னா, இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னோன்னே, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து கண்மணி வந்து ஒரு காஸ்ட்லியான பத்திரிக்கையை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபா இருக்கும் அப்படின்னோடனே, ஒரு 200 250 ரூபா ரேஞ்சில் இருக்கும், இதெல்லாம் விஐபிஸோடது அப்படின்னோடனே, அப்போ ஓகே அப்படின்னோடனே, ஆமாம் யார் கல்யாணத்துக்கு செலக்ட் பண்ணுறேன்னு வீரா கேட்டோன்னே, எல்லாம் உன் கல்யாணத்துக்கு தாண்டி அப்படின்னு சொன்னோன்னே, வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும்போது அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு செய்யணும்ல அப்படின்னோன்னே, அப்படியா அப்போ என் கல்யாணத்துக்கு நான் தானே எடுக்கணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, என் திருப்திக்கு ஒரு 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. டிசைன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வள்ளி வந்து மாறனை தள்ளுறா, நான் வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல வந்து வீரா வந்து உன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாளா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, வீரா என்னம்மா நீ வந்து இப்படி துரும்பாக இழைச்சிக்கிட்டு இருக்க, உடம்பு வந்து நல்லா சாப்பிட்றியா இல்லையா, அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா வீராவை சாப்பாடை நல்லா கொடுங்கம்மா, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கா, காலையிலேயே ராத்திரி பகலுமாமல், இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு வந்து எப்படியும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ராமச்சந்திர மருமக வந்து எப்போவும் நல்லா தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொன்னீங்க அப்படின்னு வீரா கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாரு கண்மணி வந்து எப்படி நல்லா இருக்கா அதே மாதிரி நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பாரு அத்தை, நடத்து அப்படிங்கிறப்பல மாறினேன். அந்த சமயத்தில் வந்து வீராவோட அம்மா கிட்ட வந்து, நீங்கள் வந்து என்னை தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்க, பேர் சொல்லியே வள்ளின்னே கூப்பிடுங்க, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளி வந்து கல்யாணத்தை வந்து பத்திரிக்கை நான் இப்போ செலக்ட் பண்ணி அசத்துறேன் பாரு அப்படின்னு, இவன் கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தாங்களா இல்லை வந்து அவளை வந்து பத்திரிக்கை எடுத்து கொடுக்க வந்தாங்களா ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு வந்து ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா வீராவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே கண்மணி இதான் சாக்குன்னு வந்து அவமானப்படுத்துகிறாங்க வள்ளியை. இந்த மாதிரி கல்யாணமே ஆகலைன்னாலும் கூட வந்து பத்திரிக்கைலாம் நல்லா செலக்ட் பண்ண தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா மனசு வருத்தப்படுத்து அங்கேருந்து போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னா மாறன் சமாதானப்படுத்தலான்ட்டு பின்னாடியே போகிறாங்க. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டில் வந்து நம்ம மட்டும் காசு இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம், வந்து கணக்கு வழக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ராகவன் வந்து இப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, விடுறா எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம், எனக்கு என்னமோ அந்த குடும்பம் வந்து சரியாக வரும்னு தோணலை அப்படின்றப்ப, விடுறா அவங்க ஓப்பனாக கேட்டுட்டாங்க, உனக்கு கல்யாணத்துக்கு வீரா செய்யலையே அதே மாதிரி இப்படி செஞ்சுட்டு போகிறான், அவன் நல்லா இருந்தால் போகிறோம், மற்றபடி வந்து இந்த விஷயம்லாம் கண்மணிக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் தெரிய வேணாம், வீரா வந்து இதுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அவள் வந்து கோவப்படுவா, அதனால் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்க அப்படின்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து வீரா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் போய் வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க கண்மணியை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அவங்கள பிடிக்கலன்னா ஓரமாக ஒதுங்கி இருக்கணும், அதை விட்டுட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கையை தூக்கி வந்து ஓவராக கத்துறாங்க வீரா. நீ வந்து அவங்கள வந்து வேணுன்ட்டே வந்து கஷ்டப்படுத்துறது இல்லாமல் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது தப்பு, அவங்க வந்து அம்மா 3 பசங்களை கஷ்டப்பட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சு வளர்த்துருக்காங்க, நீங்கள் அவங்க ஒரு படி தாய்க்கும் மேலே, கல்யாணம் ஆகலைன்னா என்ன அப்போ அப்படின்னு சொல்லி இப்போ புரிய வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் மாறன் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து வள்ளிக்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லன்னு மனசு சங்கட வருத்தத்தோடு இருக்கப்போ வீரா வந்துடுறாங்க. நீ ஒன்றும் பேசாத நான் பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப கை வந்து வீராவும் சரி மாறன் 2 பேர் கையும் வந்து பக்கத்தில் உரசிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து கண்மணி வந்து கடுப்பாகிறாங்க. இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்குது அந்த சுச்சுவேஷனில்.
கரெக்டாக வந்து வீரா வந்து பேசுகிறாங்க. ஆமாம் கண்மணி ஏதோ தப்பாக பேசிட்டாமா, மன்னிச்சிருங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. பரவாயில்லம்மா, நீ எதுக்குமா அதெல்லாம் கேட்குற அப்படின்னோடனே, இல்லை அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, பட் இருந்தாலும் சுருக்கு சுருக்குன்னு வார்த்தையை விட்டுடுறா அப்படின்னோடனே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ரொம்ப சின்ன வயசு, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க, பட் நான் பண்ணிக்கலன்னா, ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தான், இவன் வந்து என் முந்தானியை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான், எவ்வளோ அம்மா அம்மான்னு பின்னாடியே வருவான், அப்போல்லாம் என் மனசு கேட்கலன்னொன்னா வீராவோட மனசை வந்து அன்பால் வந்து ஜெயிக்க பார்க்குறாங்க. அந்த எமோஷ்னலாக வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாம் இவன் அவ்வளவு நல்லவனாக இருந்தவன் திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த மாதிரி அவங்க அம்மா மேலே வந்து இந்த மாதிரி ஆனதுனால வந்து பழி வந்ததுனால இந்த மாதிரி ஆகிட்டான். இடையில வந்து நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, அவன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணாமா, நீ மட்டும் எனக்கு உதவி செஞ்சேன்னு வச்சுக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த பொண்ணை வந்து பொண்ணு கேட்டுடலாம், நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே இந்த பக்கம் மாறனை பார்க்குறாங்க. நான் எதுவும் சொல்லலை அப்படின்னோடனே செம்ம எமோஷ்னலாக அத்தை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களே, வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க எடுக்கிற பத்திரிக்கையை செலக்ட் பண்ணுறாங்க வீரா.